சார். டினாமினேட்டர் பார்க்கும்போது கரெக்டா கேர்ஃபுல்லா பார்க்கணும். கரெக்ட்டா? சார். என்னது? இந்த பைங்கிறது 180 இத விட்டுருங்க. இது என்னது? 13 12. டிவைட் பண்ணணும். சார் டிவைட் பண்ணணும். 12 13 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? அதுக்கு வந்து டிவிஷன் லா அப்ளை பண்ணலாம். டிவிஷன் லான்னு ஒண்ணு இருக்குது. அத அப்ளை பண்ணிடலாம். சரியா? சார். எத்தனை டைம் கிடைக்கும்? 1 டைம் 1 1. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப 13/12 எப்படி எழுதலாம் பாத்துக்கங்க. இது என்னது? இது பேர் கோசன்டா? கோசன்ட் பிளஸ் இதுக்கு பேர் என்ன? ரிமைண்டரா? ரிமைண்டர் டிவைடட் பை என்ன பாத்துங்க? டிவைடர். 12. இதான் ஃபார்முலா. அப்ப என்னது? numerator divided by denominator equal to quotient plus remainder divided by divider. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். சரியா? சார். அப்ப நான் என்ன பண்ண போறேன்? tan 13 pi divided by 12 எப்படி எழுதலாம்? tan இங்க எழுதி மாதிரி எழுதிடலாமா? இங்க எழுதிடலாமா? 13 pi 12 எழுதிடலாமா? சார். 1 plus 1/12 pi எழுதிடலாம். கரெக்டாப்பா? சார் கரெக்ட் சார். அப்ப என்னலாம் again tan pi உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க pi plus pi/12. கரெக்டாடா கண்ணு? சார் கரெக்ட் சார். இது எந்த குவாட்ரண்ட்? pi plus pi/12 எந்த குவாட்ரண்ட்? pi plus pi/2 னா tan plus cos2 இருக்குனா தேர்ட் குவாட்ரண்டா ஃபோர்த் குவாட்ரண்டா? சார் தேர்ட் 180 plus 180 360/12 னா 360 plus 1 னா 4 இல்ல தேர்ட் குவாட்ரண்ட் சார். தேர்ட் குவாட்ரண்ட் கரெக்ட்டா? தேர்ட் குவாட்ரண்ட்ல tan பாசிட்டிவா நெகட்டிவா? சார் பாசிட்டிவ். tan வந்து பாசிட்டிவ். ஓகே? tan வந்து பாசிட்டிவ். அப்ப இது எப்படி எழுதலாம்? tan வந்து பாசிட்டிவ்னால tan pi/12 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? சார். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? சார் புரிஞ்சுது. இதுக்கு அப்புறம் ரெண்டு ஐடியா இருக்கு. ஒன்னு இதையே ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இல்லைன்னா நம்ம இன்னொரு ஐடியா என்னன்னா 118 மாத்திட்டு பையோட வேல்யூ 118 மாத்திட்டு அப்போ 180 டிவைட் பை 12 போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? பையோட வேல்யூ என்ன தெரியும்? 118 தெரியும். இப்போ 180 டிவைட் பை 12 போட்டு பார்த்தா எவ்வளவு வரும்னு தெரியும். சரிங்களா? ஓகே சொல்றாங்க 180 டிவைட் பை 12 6 ஆல டிவைட் பண்ணா 2 இது வந்து 30. கரெக்ட்டுங்களா? திரும்ப இதையும் கட் பண்ணா எவ்வளவு? 15. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன எழுதுறாங்க? tan 15 டிகிரி எழுதிக்கலாம். கரெக்டாப்பா? சார் 15 டிகிரி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? tan 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி எழுதலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பட் அவன் என்ன கொடுத்துட்டானா இந்த மாதிரி எழுதின பின்னாடி என்ன பண்றாங்க? திரும்ப இந்த பைக்கு மாத்திருங்க. ஏன்னா அவன் பைங்கிற டேம் கொடுத்துட்டானா நம்ம பைங்கிற வச்சு தான் போடணும். இதை மாத்திர பின்னாடி திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? tan pi/4 minus pi/3 ன்னு மாத்திக்கங்க. pi/6 pi/6 ன்னு மாத்திக்கங்க. சரியாப்பா? சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எப்படி போட்டேன்னு? சார். இது என்ன டிகிரி நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண பின்னாடி திரும்ப என்ன மாத்த சொல்லிட்டேன்? பைல கொடுத்துட்டானா நான் பைக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரியாப்பா? சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? டவுட் இருக்குங்களா? பண்ணிட்டேங்க சார். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகுதா? கரெக்டா தான் இருக்குதா? கரெக்டா தான் சார். அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்குமா? சார் இது பண்ணிடுவோங்க சார். tan a minus b ஃபார்முலா போட்டு போடலாமா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். tan a minus b ஃபார்முலா கரெக்ட்டா? சார். அப்ப tan pi/4 minus tan pi/6 divided by 1 minus tan pi/4 tan pi/6. சார் அது 1 plus tan கரெக்ட். வெரி குட். 1 plus கரெக்டான ஃபார்முலா சொல்லிட்டேன். வெரி குட். அப்ப tan pi/4 வேல்யூ என்ன? 1 minus 1/√3 tan 30 degree 1 plus 1 into 1/√3. கரெக்டாடா கண்ணு? சார். அப்ப எல்சிஎம் எடுத்தா √3 minus 1 divided by √3 divided by இதுக்கு என்ன எடுக்குறீங்க? √3 plus 1 divided by √3. கரெக்ட்டுங்களா? சார். √3 ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். அப்ப நம்மளோட ஆன்சர் என்ன வருதுங்கறீங்க? √3 minus 1 divided by √3 plus 1. இதோட விட்டாலும் சரி நீங்க வந்து டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்ணி போடுறீங்க. ஸோ வெரி குட் ஐடியா. நீங்க அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. √3 minus 1 into √3 minus 1
கீழே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வரும். அப்ப 3 மைனஸ் sir. வரும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப இது வந்து மேல வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப √3 மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 √3 வரும். டினாமினேட்டர் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க 2 கரெக்டாப்பா? Yes, sir. √3 ஹோல் ஸ்கொயர் வந்து 3 plus 1 minus 2 √3 divided by 2. 2 plus 1 வந்து 4 Sir. 4 minus 2 √3 divided by 2. இருந்து ரெண்டு இருக்கும் காமனா 2 காமனா எடுத்துருவீங்க. அப்ப என்ன 2 minus √3 divided by 2. 2 கட் ஆயிரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு tan எவ்வளவு வெளியே கேட்கறாங்க 5 by எவ்வளவு கேட்டாங்க 13 by 12 sir, 13. 13 by 12 ஓட வேல்யூ. ஓகே, அப்ப 13 divided by 12 ஓட வேல்யூ 5 ஓட வேல்யூ என்ன 2 minus √3. 2 minus √3 இதுதான் வேல்யூ. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? என்ன டவுட் இருக்குதா? ஒரு நியூ ஃபார்முலா எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா? நியூ ஃபார்முலா யாரு? நம்ம மேக்ஸிமம் இந்த வருஷம் சரி அடுத்த வருஷம் சரி இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நிறைய ரிசல்ட் எடுப்போம். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோ. அப்படியே இந்த ப்ராப்ளத்தை நோட் பண்ணிக்கிட்டா கண்ணு. சரிடா கண்ணு? டைம் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோ. This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.